தூத்துக்குடி விமான நிலையத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற 26ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டு திறந்து வைக்க உள்ள நிலையில் சுமார் 10,000 பேர் அமரக்கூடிய வகையில் விழா மேடைகள் மற்றும் பந்தல் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளம் பகுதியில் கடந்த 1992ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வர் ஜெயலலிதாவால் விமான நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது 2 தனியார் விமான நிறுவனங்கள் மூலம் சென்னை மற்றும் பெங்களூருக்கு 9 விமான சேவைகள் அளிக்கப்படுகின்றன. இதனை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி முயற்சியில் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டு சுமார் 452 கோடி ரூபாய் செலவில் வருகின்ற 2044ஆம் ஆண்டு வரை சிறப்பாக செயல்படத்தக்க வகையில் விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் 1350 மீட்டர் விமான ஓடுதளம் 3115 மீட்டர் நீள ஓடுதளமாக மாற்றப்பட்டு உள்ளது. இதில் ஒரே நேரத்தில் 5 விமானங்களை நிறுத்தும் வகையிலும் பல்வேறு வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் மிகப்பெரிய A321 ரக ஏர்பஸ் விமானங்களும் தூத்துக்குடிக்கு வந்து செல்ல முடியும். இதனால் தூத்துக்குடி சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் தமிழகத்தில் வருகின்ற 26, 27 ஆகிய தேதிகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் ஒரு பகுதியாக புதுப்பிக்கப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற 26ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் தூத்துக்குடி விமான நிலையம் வருகை தந்து திறந்து வைக்க உள்ளார். இதில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளார். இதற்காக விமான நிலைய வளாகத்தில் சுமார் 10,000 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான விழா மேடை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் விமான நிலையத்தில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலம் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு இரவு 7 மணி அளவில் வரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அங்கு அமைக்கப்பட்டுள்ள விழா மேடையில் கலந்து கொண்டு புதிய விமான நிலையத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்து உரையாற்ற உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் சுமார் 10,000 பேர் கலந்து கொள்வதற்காக பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டு வருகின்றது. பாரத பிரதமர் வருகையை முன்னிட்டு தூத்துக்குடி விமான நிலையத்தில் பிரதமரின் பாதுகாப்பு படை மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை சுமார் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். விமான நிலையத்தில் விழாவில் கலந்து கொள்ளும் பிரதமர் பின்னர் விழா முடிந்த பின்பு தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் இரவு திருச்சிக்கு செல்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.